மக்கள் இப்போ அதிக மைலேஜ் தர மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம டீசல் கார் வாங்கிட்டு இருந்தோம். இப்பயும் டீசல் தான் வாங்குறோம். அதுக்கப்புறம் இவி வாங்க ஆரம்பிக்கிறோம், ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜிலாம் வாங்குறோம். பட் அதிக மைலேஜ் தர மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு, அது பெரிய பெரிய கார்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ அதை வந்து எம்ஜி பிராண்ட் 20-30 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஸ்பெஷலான விஷயம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சி செக்மெண்ட் எஸ்யூவில பிளக்-இன் ஹைப்ரிட் டெக்னாலஜியை எம்ஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணன்றத நீங்களே பாருங்க. உங்க கார்ல முக்கியமான விஷயம் எது தெரியுமா? உங்க காருக்கான டேஷ் கேம். கார்ல டேஷ் கேம் இல்லாததுனால நிறைய பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா நிறைய நம்ம காருக்காண்டி ஸ்பெண்ட் பண்றோம். பட் தேவையான ஒரு பொருள் இந்த டேஷ் கேம், அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறோம். ரோட் சேஃப்டிக்கு முக்கியமான விஷயம்னா அது டேஷ் கேம் தான். ஏன்னா நீங்க ரோட்ல போகும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரூஃப் காமிக்கிறதுக்கோ இல்ல ஏதோ கேஸே ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்க ப்ரூஃபை காமிச்சிட்டு சேஃபா சைடா இருக்கிறதுக்கு கண்டிப்பா டேஷ் கேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க கார்ல ரோட் சேஃப்டி அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பா உங்க கார்ல டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃப்ளீட்ராக் பிராண்ட்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருந்து பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் டேஷ் கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களோட பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ராக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஈரோடு அண்ட் சென்னையில இருக்கு. ஆனா உங்களோட வெப்சைட்லயும் நீங்க டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வாங்குற ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ்க்கு டோர் ஸ்டெப் இன்ஸ்டாலேஷனும் அவைலபிளா இருக்கு. அண்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட்லயும் நீங்க ஃப்ளீட்ராக்கோட டேஷ் கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது டேஷ் கேம் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைக்காதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மக்களை எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக்கோட எக்ஸ்டீரியர்ல என்னென்ன ஸ்பெஷல்ன்றத பார்க்கலாம். இங்க எம்ஜியோட லோகோ க்ளோ ஆகுது. நைஸ். இப்போ இது ட்ரெண்ட்னு நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி கிரில் நீங்கள் பார்க்கலாம், நல்லா வைடா இருக்கு. ஸோ அது பிளக்-இன் ஹைப்ரிட் டெக்னாலஜியில் மட்டும்தான் கிரில் வருது, ஈவியில் கிரில் வராது. இந்த கிரிலோட பேட்டர்ன் பார்க்க நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல கேமரா இருக்கு, 360 கேமரா. ஆனால் அதே மாதிரி இங்கே நம்ம பெட் ஹோல்டர் கீழே ஆடம் நல்லா வைடா இருக்கு. ஸ்கிட் பிளேட் கலரை வந்து ஒரு மாதிரி சட்டிலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. டோ ஹுக் இருக்கு. ஆனால் அதே மாதிரி இங்கே ஒரு பார்க்கிங் சென்சார் ஒன்று, சென்டரில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் இல்லை, மொத்தம் 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கீழே வருது. இந்த ஹெட்லைட்டோட டிசைன் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெட்லைட் ஆல்ரெடி எந்த கார்ல பாத்துருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. 2 எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு, 2 எல்இடி டிஆர்எல்ஸ் வருது. இது மேல வந்து இதுவும் டிஆர்எல்ஸ் தான். ஸோ மாதிரி டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பாக்ஸியா இருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் எந்த கார்ல பாத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அதே மாதிரி டிசைன் வந்து ஃப்ளோட் ஆகுது முன்னாடி. இது பம்பர், இங்கதான் பானட். பானட்டோட இந்த சைட்லயும் கேரக்டர் லைன்ஸ் ரன் ஆகுது, நீங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சைட்ல வந்தோம் அப்படின்னா 18 இன்ச்சஸ்க்கான வீல்ஸ் கொஞ்சம் கான்கேவ் ஷேப்ல இருக்கு. கேலிபர்ஸ் நீங்க பார்க்கலாம், ரெட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் வருது. இதில் யூஸ் பண்ணிருக்கு 18 இன்ச்சஸ் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ADAS-குரிய கேமரா இங்கே இருக்குது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப், ஆட்டோ ஹெட்லாம்பு கூட level 2 ADAS யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ORVM-ல பாடி கலர், இந்த கலர் பார்க்க நல்லா இருக்குது. இதே மாதிரி எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக்ல என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றத நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஆட்டோ ஃபோல்டபுள், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். இதை சுற்றி வந்து பியானோ பிளாக் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. 360 கேமரா கிடைக்குது. டிரைவர் டோர் ஹேண்டில் வந்து எம்ஜி ஹெக்டரோட ஹேண்டில் அப்படியே தான் இருக்கு. இங்கே ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்துருது. அண்ட் டயரோட இந்த வீல் கிளாடிங் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பட் இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரஃப்பான பிளாஸ்டிக்காக இல்லை, அந்த வகையில் நல்ல விஷயம். அண்ட் டோரோட பாட்டம் கிளாடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு மாதிரி டிசைன் டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கீழே பேட்டரி இருக்கு. பேட்டரி இருக்கனால இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட தான். என்னோட கெஸ் ஒரு 190 + 200 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. விண்டோ பார்ட்டிஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டிரைவரோட விண்டோ லெவலும் நல்லா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கான விண்டோ வியூ நல்லா இருக்கு. குரோம் கார்னிஷ் ரன் பண்ணியிருக்காங்க. குவார்டர் கிளாஸ் பெருசா இருக்கு. பியானோ பிளாக் ரூஃப் ரைல் நீங்க பார்க்கலாம். அண்ட் ஒரு பெரிய சன்ரூஃப் தான், பிகாஸ் இங்க வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா. ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த சன்ரூஃப் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. நல்லா வைடான ரூஃப் இந்த செக்மெண்ட்ல. ஆம்பியன்ட் லைட்டையும் நீங்க பார்க்கலாம், வித்தியாசமா க்ளோ ஆகுது இல்லை. எம்ஜி ஹெக்டரோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்க ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் குவார்டர் ஆஃப் த டிசைன் தான். நீங்க பார்க்கலாம், ரியர்லையும் டிஸ்க் வருது, 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. அண்ட் ரெட் கேலிபர்ஸ் பின்னாடியும் கிடைக்குது. ஏன்னா கேலிபர் இருந்தால் ரெட்ல பெயிண்ட் பண்ணி தானே ஆகணும், ஃப்ரண்ட்ல மட்டும் ரெட்ல கொடுக்க முடியுமா என்ன. அண்ட் வீல் பிளே டீசன்ட். இந்த வீல் கிளாடிங்லாம் நீங்க பார்க்கலாம், நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் 52 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, காமிக்கிறேன். இந்த 3rd குவார்டர் டிசைன் வந்து நல்லா இருக்கு. இதோட டிசைன் ரொம்ப வித்தியாசமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க நீங்க பார்க்கலாம் இந்த குரோம் பிளேட்டிங், இந்த பியானோ பிளாக் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக்கோட ரியர் டிசைன் பார்த்தோம்னா சிமிலர் டு ஹெக்டரா இருக்கு. பட் கம்ப்ளீட்லி வந்து ஹெக்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தோம், அதே மாதிரி இந்த டைல் லாம்பையும் டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் எல்இடி. அண்ட் இந்த ஹெட் லாம்புக்கும் டைல் லாம்புக்குள்ள ஒரு கனெக்ஷன் நல்லா இருக்கு. இந்த டைல் லாம்பை வேற எந்த கார்ல பாத்திருக்கீங்க? ஒரு பிரீமியம் கார்ல பாத்திருப்பீங்க, அது ஒரு ஜெர்மன் கார். அந்த கார் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த கார் ஞாபகம் வந்துச்சு, அதனால உங்கள்கிட்ட சொல்றேன். எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக். இந்த பேட்ச் வந்து கொஞ்சமா போல்டா இருக்கு. அண்ட் ரியர் கேமரா நீங்க பார்க்கலாம், எம்ஜியோட லோகோ. ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், அந்த ஸ்பாய்லர் டிசைன். ஸ்பாய்லர் கூட கொஞ்சம் ஹெக்டரோட கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. பட் இந்த விண்ட்ஷீல்டு இந்த வைப்பரும் சேம் ஹெக்டர்ல இருக்க மாதிரி தான். பிளக்-இன் ஹைப்ரிட் பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ADAS, இதுல level 2 ADAS இருக்கு.
டெயில்கேட் வந்து பவர் டெயில்கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன் டாப் தான். ஓகே, 140 லிட்டர்ஸ் வந்து கிடைக்குது 3 ரோவும் என்கேஜாக இருக்கும்போது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 500 லிட்டர்ஸ் க்ளோஸ் டு உங்களுக்கு கிடைக்கும். 3 ரோவை என்கேஜ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு டீசென்டான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றதான் பாயிண்ட். பவர் டெயில்கேட் இருக்கு, நீங்க பார்க்கலாம். பின்னாடி 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. ரிவர்ஸ் லைட் கீழே இருக்கு அண்ட் ரியர் ஃபாக் லைட்டும் வந்துருது. இதோட ஸ்பேர் வீல் கீழே கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது ஒரு 7 சீட் கார். அந்த ஓகே, ஸ்பேஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரியர் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பட் இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம், இங்கிட்டும் வந்து ஒரு போர்ட் இருக்கு. இதுல வந்து ஏசி அண்ட் டிசி சார்ஜிங். இதுதான் அந்த பிளக் இன் ஹைபிரிட் டெக்னாலஜி. இதுல தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஏசி சார்ஜிங் இருக்கு, டிசி சார்ஜிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது சார்ஜ் பண்ணிட்டு கிளம்புறீங்க, சார்ஜ் காலி ஆயிடுச்சு, பெட்ரோல் ஓட்டிட்டு இருக்கீங்க, ஸோ திரும்பி சார்ஜ் போறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேஞ்சும் கிடைக்கும். இஃப் நீட் நீங்க எலக்ட்ரிக்கா யூஸ் பண்ணலாம், இஃப் நீட் நீங்க பெட்ரோலா யூஸ் பண்ணலாம். பெட்ரோல் இல்லைனா எலக்ட்ரிக், எலக்ட்ரிக் இல்லைனா பெட்ரோல், அதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் இந்த பிளக் இன் ஹைபிரிட் டெக்னாலஜி. நைஸ் இனோவேஷன். என்ன MG8 டொமாவோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். முதல் எக்ஸ்டீரியர் பார்த்தது வேற கார், இது வேற கார். ஸோ நீங்க இந்த பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் எல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஆட்டோ அப் அண்ட் டவுன் அண்ட் சென்ட்ரல் லாக், ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ்க்கு ஆப்ஷன். அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணி இந்த பியானோ பிளாக்கு, அதுபோல் இந்த மெட்டீரியல், இதெல்லாம் சாஃப்ட் டச் மெட்டீரியல். ஸ்டிச்சிங்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஆம்பியன்ட் லைட் வந்து நிறைய கலர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே டோர் பேட்ஸ்லையும் லெதர் ஃபில் பண்ணியிருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து 1 லிட்டர் வரைக்கும் உங்களால் வைக்க முடியும். அண்ட் 10 ஸ்பீக்கர் இன்ஃபினிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க, பவர் பை ஹெர்மன். அண்ட் இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதனால ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் கிடைக்குது. ஃபியூல் டேங்க் நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏசி வெண்டோட டிசைன் பாருங்க, காரோட எக்ஸ்டீரியர் டிசைனை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த வெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்விட்ச்லாம் பார்க்க நல்லா இருக்கு, அந்த குரோம் இன்செர்ட் பண்ண விஷயம். அண்ட் 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் மெமரி ஃபங்க்ஷன்ஸோட கிடைக்குது. வென்டிலேட்டட் ஃபங்க்ஷனும் கூட இந்த சீட்ல இருக்கு. இது வந்து MG ஹெக்டர்ல பார்த்தா அதே டிசைன் ஸ்ட்ரக்சர் தான், சீட் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கு. கார் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். காரோட இன்டீரியர்ஸ் பார்த்தோம்னா இன்டீரியர் ரொம்ப பாக்ஸியா தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பட் இங்க ஏர் பேக்கோட பேட்ஜ் இருக்கு. இது வந்து சாஃப்ட் டச், மேலெல்லாம் சாஃப்ட் கிடையாது, ஹாட் பிளாஸ்டிக் தான். அண்ட் இங்கே சென்டரில் ஒரு சப்வூஃபர் வருது, பின்னாடி ஒரு சப்வூஃபர் இருக்கு. 9 இன்ச்சுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம். பட் UAV வந்து ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப ஹைஃபையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குரிய சுவிட்ச் இங்கே இருக்கு. இது வந்து 2 ஸ்போக், ப்ராப்பர் 2 ஸ்போக் ஃபிளாட் பாட்டமாக கொடுத்துருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல்லாம் இங்கே வந்துருது. அண்ட் MGயோட ஸ்டேரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம், M9லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து டில்ட் ஃபங்க்ஷன் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் ரெண்டுமே கிடைக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஹெட்லைட் ஆப்ஷன் அண்ட் அது போக வைப்பரையும் இதிலே கொடுத்துட்டாங்க. பிகாஸ் இதில் வந்து ஹேண்ட் கியர் நீங்கள் பார்க்கலாம், அதிலே க்ரூஸ் கண்ட்ரோல் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ் அண்ட் பார்க், அண்ட் அதிலே க்ரூஸும் வந்துருது. நீங்கள் பார்க்கலாம், பார்க் வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் பார்க் ஆயிரும். ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் வந்து MG ஹெக்டரில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஏசி வெண்ட் ஆல்மோஸ்ட் அவங்க டிசைன் சிமிலாரிட்டி அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதே மாதிரி அந்த ஆம்பியன் லைட் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பெரிய பேட்ஸ் இருக்குது வயர்லெஸ் சார்ஜிங்க்கு. ஆனால் அது போக ஏசி செட்டிங் இங்கே இருக்குது. அசர் லேம்ப், ஃபாகரு, ப்ளோயரு, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 2 கப் ஹோல்டர், இங்கேயும் நீங்கள் ஃபோன் அப்படி வச்சுக்கலாம். அண்ட் இந்த சென்டர் ஆம்ரஸ் நல்லா பெருசாகவே இருக்குது, வைடாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணால் ஒரு 12 வாட் சாக்கெட், ஓரளவுக்கு டீசென்டான ஸ்பேஸ். அண்ட் இங்கே க்ளோ பாக்ஸுமே நல்ல ஸ்பேஸ் தான். ஸ்லோ மோஷன், நைஸ். ஆனால் அதே மாதிரி ரூஃபில் வந்து லைட்ஸ் அண்ட் சன்ஷேடுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, சன் ரூஃபுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர்ஸ், பெரிய கிளாஸ், பெரிய ஷட்டர், நைஸ், நல்லா இருக்கு. ஆனால் அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம், எப்பயுமே கோ டிரைவர் தான் இருக்கும், இப்போ டிரைவரும் கிடைக்குது. இந்த சீட் 6-வே அட்ஜஸ்டபிள் சீட்டாக கிடைக்குது. ஸோ அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் அங்கங்கே ஃபில் பண்ணது வந்து இந்த காருக்கான ப்ரைஸிங்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆட்டோ டிமிங் IRVM வந்துருது. ஆனால் அது போக பின்னாடி 3 பேருக்கு ஹெட்ரெஸ்ட், ஆம்ரஸ், சீட் பெல்ட் அண்ட் ஏசி வெண்ட்டுக்குரிய கண்ட்ரோல். இந்த ஏசி வெண்ட்லாம் இங்கே வரும், ஆம்பியன்ட் லைட், அது போக 6 ஏர் பேக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓவராலாக பேச வேண்டியதே மறந்துட்டோம், பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ AI இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ AI-ட்ட நீங்கள் ஒன்று கேட்டீங்க அப்படின்னா அது என்னன்னு உங்களுக்கு வாய்ஸ்லேயே ரிப்ளை பண்ணும். எனக்கு வந்து இப்போ நான் மும்பைலேருந்து எனக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு லொக்கேட் பண்ணணும்னா அதுவே வந்து நமக்கு வாய்ஸில் சொல்லி நமக்கு வந்து அதை கைட் பண்ணும். ஆனால் போக நிறைய வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, மோட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து ஈகோ, ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கஸ்டம். ஸ்டாண்டர்ட், கம்ஃபர்ட், ஸ்ட்ராங், இன்டெலிஜென்ட், இது வந்து ரீஜென்ரேஷன் மோடு, இது டிரைவிங் மோடு. ஆனால் அது போக காருக்குள்ளே போனோம் அப்படின்னா லைட்டிங்கு, இன்டீரியர், டோர் லாக்கு, கன்வீனியன்ஸு, சீட்டிங்கு, சன்ரூஃப் எல்லாமே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். டிரைவிங்கில் போனோம்னா ஈகோ, ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட், கஸ்டம், வால்பேப்பரு, MG வாய்ஸு, சவுண்டு, MG பைலட் அப்படின்னு சொல்லி ஏடாஸ்குரிய செட்டிங்லாம் இதில் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இதில் வந்து நிறைய கேபின் மோட்ஸ் இருக்குது. கேம்ப் மோடு, நேப் மோடு, குவைட் மோடு, வேலட் மோடு, பெட் மோடு. பெட் உள்ள வச்சுட்டு நீங்கள் வெளியே வாங்க போறீங்கன்னா அதை போட்டுக்கலாம். வேலட் யார்ட்டையும் காரை பார்க் பண்ண வேலட் மோட் போட்டுக்கலாம். குவைட் மோட், நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணால் குவைட் மோட் போட்டுக்கலாம். நேப் மோட், நிப்பாட்டிட்டு தூங்குறீங்க அப்படின்னா நேப் மோடு. கேம்ப் மோடு, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கேம்பிங் பண்ணியிருக்கீங்க அங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் டு ஹோம், இந்த கார்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்க முடியும்.
அதுக்கு ஒரு தனியா ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன், கிட்டத்தட்ட 15 இன்ச். இது ஆல்ரெடி நம்ம வின்சர்ல பார்த்துருப்போம். அதே இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்த எம்ஜி டொமாஹாக் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸா சொல்லுங்க. மக்களை எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக்கோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பார்க்கணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ காலை நல்லா மேல தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. கால் உள்ள வைக்கிறதுக்கு நாட் அ டீல். இந்த இடத்துல ஸ்டெப் இல்ல, அதே மாதிரி ஃப்ளோர் ஃபிளாட்டா தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியா ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம உள்ள வரதுக்கு வந்து இந்த டோர் ஹேண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிட்டு உள்ள வரலாம். ஆனா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஓகே, இங்கிரஸ் ஈஸியா தான் இருக்கு. பிகாஸ் ஹைட்டு ஒரு சி செக்மெண்ட் வரல. எக்ரஸ் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டுக்கோங்க. வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா இங்கிரஸ் லைட்டா பாடியை ஃபோல்ட் பண்ணி உள்ள வரும். நைஸ். சீட்ஸ் வந்து பயங்கர சாஃப்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப ஹார்டாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. மாடரேட்டா இருக்கு, பட் ஸ்டில் த கம்ஃபர்ட் இஸ். சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கிடைக்குது. அதே மாதிரி 3 பேருக்கு ஹெட் ரெஸ்ட் வந்துருது. லெக் ரூம் பார்க்கணும்ல. லெக் ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசென்டான லெக் ரூம். சீட் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு, ரொம்ப முன்னாடி இல்ல, பட் ஸ்டில் த லெக் ரூம் இஸ் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹெட் ரூம் பார்க்கணும். ஹெட் ரூம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் டீசென்ட். ரொம்ப ஹெட் ரூம் இருக்குன்னு சொல்ல முடியாது எஸ்யூவினால, பட் ஸ்டில் 6 ஃபீட்டா இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபைனா இருக்கும். நீங்க அந்த ஆம்பியன் லைட்லாம் வருது. இது வந்து ரொம்ப டாலா இருக்கவங்களுக்கு மேபி டிஸ்டர்பன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 3 பேருக்கு ஹெட் ரெஸ்ட் வந்துருது. ஏசி வெண்ட் நீங்க பார்க்கலாம். இது 7 சீட்டர்னால இங்க வருது வெண்ட். கீழே வெண்டே இல்லை, ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான். அது போக இண்டிவிஜுவல் ரீடிங்லாம் எல்இடியில கிடைக்குது. பெரிய சன்ரூஃப், இங்க இருந்து நம்ம வியூ பார்த்துக்க முடியுது. நைஸ். ஓகே, ஓவராலா 6 ஏர் பேக்ஸ் கிடைக்குது. எல்லா ஏசி வெண்ட்டுமே ரூஃப்ல தான், ரூஃப் கார்னர்ஸ்ல தான் இருக்கு. ஓவராலா இந்த காரோட செகண்ட் ரோல நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, உள்ள வரும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணாலும் இந்த ஃப்ளோர் ஃபிளாட்டா இருக்கனால 3 பேர் உட்கார முடியும். இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சீட் கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ குட். தை சப்போர்ட் பார்க்கணும்ல. தை சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா கால் நார்மலா வச்சும் கிடைக்கல, பட் நீட்னோம்னா கிடைக்குது. பட் ஸ்டில் தை சப்போர்ட் இல்லை. ஆனா அதே மாதிரி இந்த சீட்ல ரெக்ளைனிங் ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க நல்லா ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ஆனா அதே மாதிரி சீட்டை ஸ்லைடும் பண்ணிக்க முடியும். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட் பண்ணி 3rd ரோ பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் நீங்க ரூம் கொடுக்கலாம். அது உங்களோட விஷ். 5 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷன்லயும் இருக்கு. ஸோ இந்த ரெக்ளைனிங் அண்ட் இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் இந்த கார்ல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சில 7 சீட்டர் எஸ்யூவிஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் கன்வீனியன்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு மட்டும் நீங்க ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டுக்கோங்க. அது போக சீட் கம்ஃபர்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்டு கிடையாது, ரொம்ப சாஃப்ட் கிடையாது, மாடரேட்டா இருக்கு. இதான் என்னோட கருத்து. உங்களோட ஹைட் எப்படின்றத வந்து நீ டெஸ்ட் டே பண்ணி பார்த்து லெக் ரூம் ஹெட் ரூம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக்கோட 3rd ரோ பார்க்கலாம். 1 டச் டம்பிள் தான், ஈஸியாக ஓப்பன் ஆயிருது. நல்ல ஸ்பேஸுமே கிடைக்குது, நீங்க பார்க்கலாம். ஓகே, 3rd ரோக்குள்ள போவோம். உள்ள போறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல தட்டலை, இந்த இடத்துல நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதனால ஈஸியாக போயிட முடியுது. சீட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இந்த சீட்டை நிமித்திடலாம். நிமித்திட்டோம் அப்படின்னா ஓகே, நிமித்தினா ரொம்ப டைட்டா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப டைட்டு. ஸோ சீட்டும் நல்லா ஃபுல்லாக ரெக்ளைன் ஆயிடுச்சு. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப்ஸ் வந்துருது, ஏசி வென்ட்ஸ் வந்துருது. சார்ஜிங் போர்ட் மட்டும் இல்லை, சார்ஜிங் போர்ட் இல்லை. இந்த சீட்டை முன்னாடி ஸ்லைட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சீட்டை வந்து முன்னாடி ஸ்லைட் பண்ணியாச்சு. டாப்ல இருந்து நீங்க பாக்குறீங்க. இந்த கம்ஃபர்ட் மூலியமா யார் போகலாம்? ஸோ இந்த எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக் வந்து 7 சீட்டர் தான், பட் கிட்ஸ் 2 பேர் கம்ஃபர்டபுளா போகலாம். அடல்ட்னா ஒரு ஆள் இப்படி உட்காந்து ஜாலியா டிராவல் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 2 பேரு முன்னாடி இருக்கவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணா 2 அடல்ட் பின்னாடி டிராவல் பண்ண முடியும். இந்த கார்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இந்த காரோட இன்ஜின் தான். இந்த கார்ல ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்கு, 1.5 லிட்டருக்கு. அது போக ஒரு 20 கிலோவாட்டாருக்கான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சொல்லப்போனா எலக்ட்ரிக் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட் எலக்ட்ரிக்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனா கரெக்டான டேர்ம் வந்து ஹைபிரிட் எலக்ட்ரிக் தான். ஸோ நீங்க வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கார்ல ஒரு மெயினான விஷயம். 0 to 100 வந்து 9 செகண்ட்ஸ்ல பண்ணுது. பவர் பத்தி பார்க்கணும்ல. இந்த இன்ஜின் 75 பிஹெச்பியும் 125 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இதுல இருக்க மோட்டாரோட பவரையும் கம்பைன் பண்ணும். மோட்டாரோட பவர் வந்து 148 பிஹெச்பியும் 237 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பெட்ரோல் இன்ஜினோட பவரையும் எலக்ட்ரிக் மோட்டாரோட பவரையும் கம்பைன் பண்ற பவர் தான் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஹைபிரிட்ல பர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது, பட் ஸ்டில் ஃபியூல் எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும். இந்த 20.5 கிலோவாட் பேட்டரியை நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா 115 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிளைம் பண்றதே வந்து 1100 கிலோமீட்டருக்கு மேல போக முடியும் ஒரு ஃபுல் டேங்க்லயும் ஒரு ஃபுல் சார்ஜ்லயும். இது வந்து சொல்லப்போனா இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஸ்டம்ல வந்து ரஃபா கால்குலேட் பண்ணா 25 to 28 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டா பாக்குறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி ஒரு நல்ல டெக்னாலஜியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? மகளே, எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்த டொமாஹாக் அப்படின்றதே வந்து ஒரு ஜெட்டை இன்ஸ்பயர் பண்றாங்க, ஃபைட்டர் ஜெட்டை இன்ஸ்பயர் பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம போக வேணாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த பிளக்-இன் ஹைபிரிட் டெக்னாலஜில ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தான் சீட்டிங், 7 சீட்டர் மட்டும் தான். இந்த ஈவெண்ட்ல எம்ஜி ஹெக்டர் டொமாஹாக்ல 2 பவர் ட்ரெயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது பிளக்-இன் ஹைபிரிட் டெக்னாலஜி. அதே மாதிரி ஈவியும் அவைலபிளா இருக்கு. ஈவியை வந்து சிம்பிளா அதுல என்ன ஸ்பெஷல்ன்றத
நீங்க பார்க்கலாம். ஸோ சேம் எம்ஜி அடாப்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் அந்த ஈவியும் வருது. அதுல வந்து 69.2 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் டு ஹோம் டெக்னாலஜி அதுல தான் இருக்கு. 517 கிலோமீட்டர் ஐடிசி கிளைம் பண்றாங்க. 90 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் 35 மினிட்ஸ் சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோட்டாரோட பவர் 150 கிலோவாட் பவரும் 310 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 3 இயர்ஸ்க்கு அன்லிமிடெட் வெஹிக்கிள் வாரண்டி கிடைக்குது. இந்த பிளக் இன் ஹைபிரிட் டெக்னாலஜி ஒரே ஒரு சீட்டிங் கான்ஃபிகரேஷன் தான், 7 சீட்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. பட் EV 5 and 7 சீட் அவைலபிளா இருக்கு. இந்த மாடலோட பிரைஸ் பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்டோட பிரைஸ் 25,69,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். எசன்ஸ் வேரியண்டோட பிரைஸ் 27,79,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். நீங்க பேட்டரி சர்வீஸ்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது 21,79,000 வருது பேஸ் வேரியன்ட். இந்த பிளக் இன் ஹைபிரிட் டெக்னாலஜில பேட்டரி சர்வீஸை பர்ச்சேஸ் பண்றது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபுல் பர்ச்சேஸ் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா ஒரு புது டெக்னாலஜி, புது இனோவேஷன், புது பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த கார் எப்படி இருக்குன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணிட்டேன். சீக்கிரமே வந்து டிரைவ் பண்ணி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த காரை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.